श्रीमान वेंकटनाथार्य कवितार्की केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशनिजतातमसिंहसूरेः पादाम्बुजप्रणीनं तदनात्तवन्तं श्रीमन्नृसिंहगुरुवर्यकृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे पत्तादु श्लोकम् प्राधीतस्यैकरूपप्रयतननियतात् एकरूपोपकारात् विद्यास्थानैक्यसिद्धेः क्रमनियतियुताकाङ्क्षयैकप्रपन्थ्यम् अध्यायादिष्विवावान्तरविषयफलाद्यन्यता त्राप्यपेत्रि तत्तुल्यः कर्तृभेदः कलिबलकलुषैः कल्पितोऽर्थे विरोधः. இது 11வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் ஆச்சு நேத்தி. இப்போ 11வது ஸ்லோகத்துல பூர்வோத்தர மீமாம்சைகளுக்கு ஏகசாஸ்திரத்துவத்தை சாதிக்கிறது. எப்படின்னா, பிராதீதஸ்ய ஏகரூப பிரயத்தன நியதாத் ஏகரூபோபகாராத். அதாவது இவன் அத்தியனம் பண்ணியிருக்கான். எப்படி அத்தியனம் பண்ணியிருக்கான்? அங்கங்களோடு சேர்ந்து அத்தியனம் பண்ணியிருக்கான். பிராதீத அயம் வேத பிரகர்ஷேண அதீத, பிரகர்ஷேண அதீத, அங்கை சக அதீத, ஏக ரூப பிரயத்தன நியதாத். வேதாத்தியனம் பண்ணும் பொழுது இஷயத்வான் ஆரம்பிச்சு பிரம்மணோ மகிமானமாப்னோதி பரியந்தம் ஒரே பிரயத்தனத்தினால அத்தியனம் பண்றான். அதாவது இப்போ 2 சாஸ்திரங்களா இருந்தா இந்த சாஸ்திரத்தை ஒரு பிரயத்தனத்தினால அத்தியனம் பண்ணுவா, இன்னொரு சாஸ்திரத்தை வேற ஒரு பிரயத்தனத்தினால அத்தியனம் பண்ணுவா. ஆனால் பூர்வ காண்டம் உத்தர காண்டம் இது ரெண்டுத்தையும் ஏக பிரயத்தனத்தினால அத்தியனம் பண்றா. அப்படின்னா இப்போ அத்தியனம் பண்ணும் பொழுது இதுக்காக ஒரு பிரயத்தனம், அதுக்காக ஒரு பிரயத்தனம்னு கிடையாது இல்லையா? ஏக ரூப பிரயத்தன நியதாத், பிரயத்தனம் பிரயத்தன பிரயத்தன நியதாத் ஏக ரூப உபகாராத் அப்படின்றார். விஷயம் ஒன்னா இருக்கு, பிரயோஜனம் ஒன்னா இருக்கு. பூர்வோத்தர மீமாம்சைகளுக்கு உபகாரம் உண்டு. அதாவது எப்படின்னா, பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் பிரயோஜனம் என்ன? சந்திக்தார்த்த நிர்ணய, சந்திக்தார்த்த நிர்ணய பிரயோஜனம். வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கார், சந்திக்தார்த்த நிர்ணாயக தர்க்க சமர்ப்பணம். சந்திக்தார்த்த நிர்ணாயக தர்க்க சமர்ப்பணம். மீமாம்சா சம்யகா தர்க்கான்னு சொல்லுவா. மீமாம்சான்றது ஒரு தர்க்கம். அந்த தர்க்கம் என்ன பண்றது? சந்திக்தார்த்த நிர்ணாயக தர்க்க சமர்ப்பணம். சந்திக்தார்த்த நிர்ணாயக தர்க்க சமர்ப்பணம் இது ஒரே உபகாரம். பிரயத்தனம் கூட எப்படி தெரியுமா இல்லையோ, வேதார்த்தம் யதாவத் வேதார்த்தம் யதாவத் நிர்ணயேயம். வேதார்த்தத்தை உள்ளபடி நான் தெரிஞ்சுப்பேன், நிச்சயம் பண்ணிப்பேன் ஜிக்யாசையினாலதான் பிரயத்தனம். அயோபி வேதார்த்த சோபி வேதார்த்த. வேதார்த்தம் யதாவத் அகம் நிர்ணயேயம் இது ஜிக்யாசையா பிரயத்தத்தை. இந்த பிரயத்தனமானது 2 பேருக்கும் ஒண்ணு. பாருங்க, பிராதீதஸ் ஏகரூப பிரயத்தன நியதாத் ஏகரூபோபகாராத்.
வித்யாஸ்தான ஐக்கிய சித்தே. ஒரே வித்யாஸ்தானம்னு சிந்திச்சிருக்கு. ஒரே வித்யாஸ்தானம் அப்படின்னு சித்திக்கிறது. இங்க பிரயத்தன நியதாத் ஏகரூபோபகாராத் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, இத ஒரே ஹேத்துவாக ஆக்கணும். நான் இப்ப என்ன சொன்னேன்? பிராதீதஸ்ய ஏகரூப பிரயத்தன நியதாத் ஏகரூபோபகாராத் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது போல் இருக்கு. பிராதீதஸ்ய பிரகர்ஷேண அதீதஸ்ய அங்கை சக அதீதஸ்ய வேதஸ்ய ஏகரூப பிரயத்தன நியதாத் ஏகரூபோபகாராத். ஏகரூபம் எது பிரயத்தனம் வேதார்த்தம் நிர்ணயேயம் இதி ஜிக்ஞாசயா யः பிரயத்னः தாதிருஷ பிரயத்ன நியதः ஏக ஏவ உபகாரः சந்திக்தார்த்த நிர்ணாயக தர்க்க சமர்ப்பண ரூபா. அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். வித்யாஸ்தான ஐக்கிய சித்தௌ, சித்தேன்னு பாடம் கூட இருக்கு. வித்யாஸ்தானம் ஒண்ணு, வித்யாஸ்தான ஐக்கிய சித்த கிரம நியதியூத ஆகாங்ஷயா ஐக பிரபந்தியம். கிரம நியதியூத, கிரம நியமம் இருக்கு. கிரம நியமம்னா ஒரு சமயம் இதுக்கப்புறம் அது, ஒரு சமயம் அதுக்கப்புறம் இது, அப்படிலாம் கிடையாது. கிரம நியமம். அந்த கிரம நியதி யுத்தமா இருக்கிற ஆகாங்ஷா, அதாவது ஏக பிரபந்தத்துவம். நம்ம சம்பிரதாயத்துல ஏக சாஸ்திரத்துவம் மாத்திரம் சொல்றது இல்லை, ஏக பிரபந்தத்துவம் சொல்றோம். என்ன ஏக பிரபந்தத்துவம் எப்படி ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, கிரம நியதி யுத ஆகாங்ஷயா அப்படின்னார். அதாவது வித்யாஸ்தானம் ஒண்ணுன்னு, வித்யாஸ்தானம் ஒரே வித்யாஸ்தானம். இது எப்படின்னா, அங்கானி வேதாச்சத்வாரஹ மீமாம்சா நியாய விஸ்தரஹ புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யா ஹேதாச்சதுர்தசன்னு சதுர்தச வித்யாஸ்தானங்களை சொல்லியிருக்கார். அதுல சதுர்தச வித்யாஸ்தானங்களை சொல்லியிருக்கும் பொழுது மீமாம்சான்னு தான் சொல்லியிருக்கு. பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு ரெண்டு பிரிக்கல. பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு ரெண்டு பிரிக்கல. அப்படி பிரிக்கல. இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, வித்யாஸ்தான ஐக்கிய சித்தே அதாவது பிரயோஜன ஐக்கியாது வித்யாஸ்தான ஐக்கிய சித்தி. வித்யாஸ்தானத்துல நிர்தேசத்திலையும் வித்யாஸ்தான ஐக்கிய சித்தி வருது. இந்த இடத்த சமன்வயம் பண்ணும்பொழுது ஏகரூப உபகாராத் வித்யாஸ்தானம் ஏகம்னு சித்திக்கிறது. கிரம நியதியுத ஆகாங்ஷயா, அதாவது கிரம நியமம் இருக்கும் இல்லையா, அத்தோடு சேர்ந்து ஆகாங்ஷா இருக்கு. ஆகாங்ஷா என்னன்னா, முதல்ல பதார்த்த ஜானம் இருந்தாதான் வாக்கியார்த்த ஜானம் வரும். இந்த மாதிரி ஆகாங்ஷயா ஐக பிரபந்தியம் அப்படின்னார். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. பூர்வ மீமாம்சா இருக்கு. பூர்வ மீமாம்சையில அவ்வளவு நம்ம உத்தர மீமாம்சை எடுத்துப்போம். உத்தர மீமாம்சைக்கு நடுவுல முதல்ல சமன்வயாத்தியாயம்னு இருக்கு. காரணவாதி வாக்கியங்கள் எல்லாத்தையும் பிரம்மத்துல சமன்வயம் பண்றோம். உடனே ஆகாங்ஷா வருது. என்ன ஆகாங்ஷா? எல்லா வாக்கியங்களும் பிரம்மத்துல சமன்வித்தமாறுது. எல்லா காரணவாதி வாக்கியங்களும் பிரம்மத்துல சமன்விதமாக ஆனாலும் பிரம்மத்துல சமன்விதமாக ஆறுது.
ஆனாலும் வந்து இதெல்லாம் இதுல வந்து சந்தேகம் இருக்கே. ஸ்மிருதிகள்லாம் வந்து அ விரோ சில சில ஸ்மிருதிகள் விரோதிக்கிறதே. சாங்கிய ஸ்மிருதி விரோதிக்கிறதே. அப்புறம் இன்னொன்னு இரு யோக சாஸ்திரத்துக்கு விரோதம் இருக்கே. அது மாரி இதுல விரோதம்லாம் இருக்கேன்னு கேட்டு, அத ஸ்திரீகரணம் பண்றார். ஸ்தூணாகாத கிரமேண ஸ்திரயதி கதிதம் பிரம்மணः காரணத்துவம். பிரம்ம காரணத்துவம் முதல் அத்தியாயத்துல சொன்னார். அத வந்து ஸ்திரீகரணம் பண்றதுக்கா 2வது அத்தியாயம். அதுலயும் கிரமங்கள்லாம் இருக்கு. முதல் பாதம் வந்து ஸ்மிருதி பாதம், அப்புறம் தர்க்க பாதம். இது மாரி அதாவது இந்த ஆகாங்ஷையினால கிரம நியமம் வருது. கிரம நியதி யூத ஆகாங்ஷயா அப்படின்னா, கிரம வியாபியமா இருக்கிற ஆகாங்ஷா. ஆகாங்ஷாய ஆகாங்ஷா அனுசாரேண யதா யதா ஆகாங்ஷா ததா ததா கிரமः. यत्र यत्र आकाङ्क्षा तस्य तस्य चिन्तनं यस्य यस्य आकाङ्क्षा यस्य यस्य விஷயே ஆகாங்ஷா தஸ்ய தஸ்ய சிந்தனம் இப்படி இருக்கா இல்லையா? உத்தர மீமாம்சையிலே இருக்கே. அதே மாதிரி பூர்வ மீமாம்சையிலையும் இருக்கு. பிரமாண பேத சேஷத்துவ பிரயுக்தின்னு அங்கேயும் அதே கிரமத்துல தான் இருக்கு. ரெண்டு ரெண்டு கிரந்தத்துக்கும் நடுவுலயும் இதே ஆகாங்ஷை இருக்கு. கிரம நியமத்துக்கு கிரம நியமத்தோட சேர்ந்த ஆகாங்ஷா அப்படின்னா கிரமத்துக்கு வியாபியமா இருக்கிற ஆகாங்ஷா. இந்த ஆகாங்ஷையினால ஏக பிரபந்தத்துவம் சித்திக்கிறது. ஏன்னா சாஸ்திரம் ஒண்ணா இருந்தாலும் ஒரே பிரபந்தம்னு சொல்லணும்னால் ஏக கிரம நியமம் வேணும். கிரம வியாபியமா இருக்கிற ஆகாங்ஷை இருந்தாதான் ஒரே கிரந்தமாகும். இப்போ இந்த கிரந்தத்துல இதே சாஸ்திரத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே ஒரு கிரந்தத்துல ஒரு அம்சத்தை கியாத்தியை விசாரம் பண்றார். இன்னொரு இடத்துல அபின்ன நிமித்தோபாதானத்துவத்தை விசாரம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து கிரம நியத்தி யுத்தமா இருக்காது. ஒரே பிரபந்தமா இருந்தாதான் கிரம நியமம் வரும் அப்படின்னார். அத்தியாயாதிஷு இவ அவாந்தர விஷய பலாத்யன்யதாபி அത്ര அபேத்ரி சுவாமி பிரயோஜன பேதம் இருக்கே. பிரயோஜன பேதம் இருக்கு, விஷய பேதம் இருக்கு, அவாந்தர விஷய பேதம் இருக்கு, பலபேதம் இருக்கு. விஷய பேதம் இருக்கு, பலபேதம் இருக்கே அப்படின்னா இது அவாந்தர விஷய பலபேதங்கள் இருந்து போட்டமே. எப்படியானால் பிரமாணாத்தியாயத்துல பிரமாணத்தை சொல்றார். அங்க பலம் என்ன? தர்மே என்னென்ன பிரமாணங்கள் அஷ்டௌ பிரமாணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவுதான். அடுத்தது பேதாத்தியாயத்துல பேதங்களை தெரிஞ்சுக்கிறார். பேதாத்தியாயத்துல கர்ம பேதத்தை சொல்றார். கர்ம பேதத்தை சொன்ன அப்புறம் கர்மங்கள்ல அங்கங்களும் கர்மங்கள் தானே. என்ன அப்போ அங்காங்கி பாவம் தெரியணும். அங்கங்களும் கர்மங்கள் தான், அங்கேயும் கர்மம் தான். அதனால பரஸ்பர பேதங்கள்லாம் தெரிஞ்சு போச்சு. எதுக்கு எது அங்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரமங்கள்லாம் நமக்கு பூர்வீகாம்சையில் இருக்கும் இல்லையோ. இப்போ அவாந்தர விஷய பேதம் இருக்கு, பல பேதமும் இருக்கு. இப்போ அங்காத்தியாயத்துக்கும் பேதாத்தியாயத்துக்கும் ஒரே பலமா? இல்ல. அதே மாதிரி இங்கேயும் பலபேதமானது இருக்கலாம். இங்கேயும் பலபேதமானது இருக்கலாம். எப்படின்னா இங்க கர்ம சிந்தம், இங்க விஷய பேதம், இங்க கர்ம சிந்தனம், இன்னொரு இடத்துல பிரம்ம சிந்தனம். அதே மாதிரி பலபேதம் என்ன தெரியுமோ இல்லையோ. இங்க வந்து இங்க இந்த கர்ம கர்ம விசாரம் பண்ற இடத்துல பலம் என்ன? கர்ம நிர்ணயம். கர்ம நிர்ணய கர்ம நிர்ணயம் அங்க பிரம்ம நிர்ணயம். பிரம்ம நிர்ணயம் அப்போ இப்படின்னு பல பேதம்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டாரு. இருந்துட்டு போட்டமே. எப்படியானாலும் அவாந்தர அத்தியாயங்கள்ல அவாந்தர விஷய பல பேதங்கள்லாம்
இருக்கு. அத்தியாயங்கள்ல அவாந்தர விஷய பல பேதங்கள்லாம் இருந்தாலும் அவாந்தர விஷய பல பேதங்கள்லாம் அத்தியாயாதிகள்ல அத்தியாயாதிஷுங்க பாதங்கள் கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் சாஸ்திரம் ஒண்ணுதானே, பிரபந்தம் ஒண்ணுதானே. அதே மாதிரிதான் பிரம்ம விசாரத்துக்கும் பூர்வமீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் கர்மச்சிந்தனம் பிரம்மச்சிந்தனம் அப்புறம் கர்ம நிர்ணயம் பிரம்ம நிர்ணயம் அப்படின்னு பல பேதம்லாம் இருந்தாலும் அபேத்ரி இது பேதகமாக ஆகாது, பிரபந்த பேதகமாக ஆகாது. தத்துல்ய கர்த்திருபேதா. உடனே அவன் கேட்டான், சுவாமி முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. அதுக்கு கர்த்தா ஜெய்மினி, இதுக்கு கர்த்தா வியாசர். கர்த்திருபேதம் இருக்கும் பொழுது ஏக பிரபந்தத்துவத்தை எப்படி சொல்லலாம்னார். தத்துல்யா கர்த்திருபேதா, கர்த்திருபேதமும் பிரபந்த பேதகமாக ஆகாது அப்படின்னார். சுகப்பிரகாசிகள் ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கார். இந்த கர்த்திருபேதம் இருந்தால் பிரபந்த பேதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிரபந்த பேதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிருக்கார். தத்துல்யா கர்த்திருபேதா கலிபல கலுஷை. கலிபலத்தினால கலுஷைனா கலுஷத்தை உடையவர்கள், அசுத்தியை உடையவர்களால அர்த்தே விரோத கல்பிதா, பூர்வோத்தர மீமாசைகளுக்கு விஷயத்துல விரோதம் இருக்கு அப்படின்னு கல்பித்தமா இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இப்போ கர்த்திருபேதத்தை எப்படி சமர்த்தனம் பண்றது, கர்த்திருபேதத்தை எப்படி உபபாதனம் பண்றது அப்படின்னா சுதப்பிரகாசிகளை சாதிச்சிருக்க. வாமன ஜயாதித்ய டீக்கைன்னு எடுத்திருக்கார். காஷிகா இருக்கும் இல்லையோ, காஷிகைக்கு வாமனர் ஜயாதித்யர் 2 பேர் டீக்கை பண்ணியிருக்காங்க. பண்ணாலும் ஒரே கிரந்தம் தான் அது. காவியங்கள்ல கத்தியத்துல வாமன பட்டர் அப்படின்றவரும் பட்டபாணரும் பாணபட்டர், பட்டபாணர்ன்றவர் காதம்பரிய ஆரம்பிச்சார். முடிச்சது யாரு? அவருடைய குமாரர் வாமன பட்டர். அதே மாதிரி சம்பூ ராமாயணம் இருக்கும் இல்லையா, போஜராஜ ஆரம்பிச்சார். அதை முடிச்சது யாருன்னா லக்ஷ்மணாச்சாரியர் முடிச்சார். சாகித்யாதி கலாவதா சனகர கிராமாவதம் சாயித ஸ்ரீ கங்காதர தீர சிந்து கங்காம்பிகா சூனுனா பிராக் போஜோதித பஞ்சகாண்ட அப்படின்னு இருக்கு. மேல ஸ்லோகம் ஞாபகம் இல்லை எனக்கு. 5 காண்டங்களை போஜர் பண்ணார் சம்பூராமாயணத்துல. மீதிய பண்ணவர் இந்த லக்ஷ்மணர்ன்றவர் தான் பண்ணார்னு அங்க இருக்கு. இப்போ அதனால கர்த்திருபேதமானது பிரபந்த பேதகமாக ஆகாதுன்னு சொன்னார். இதுக்கு மேல பிரதானமான ஒரு கேள்வி கேட்கிறார் அத்வைதிகள். சுவாமி, அர்த்தே விரோதா பவதி, அர்த்தே விரோதா பவதி. என்ன விரோதம்னா, அதாவது பூர்வமீமாம்சையில கர்ம விசாரியமா இருக்கு, உத்தர மீமாம்சையில பிரம்ம விசாரியமா இருக்கு. அங்க அங்க காம்பிய பலகமா இருக்கிற கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க மோட்ச பலகமான உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அர்த்த பேதத்தை இல்லைன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த உத்தர மீமாம்சையில தேவதைக்கு பிராதான்யம், கர்ம மீமாம்சையில கர்மாக்கு பிராதான்யம். உதாரணம் என்னன்னா, அதிதேசம் சொல்லும் பொழுது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆக்னேயம் பயகான ஒரு யாகம். இந்த யாகத்துல இது விகிருதி யாகம். பிரகிருதி இதுக்கு என்னன்னு கேட்டான். இஷ்டி பசு சோமங்கள் தான் பிரகிருதி, வேற எதுவுமே பிரகிருதி கிடையாது. இஷ்டி யாகம் தான் பிரகிருத்தியா இருக்க முடியும் இதுக்கு.
சரி, ஐந்திரம் பயகான ஒரு யாகம் இருக்கு. இது பிரகிருத்தியா இல்லாட்டா ஆக்னேய இஷ்டி பிரகிருத்தியா அப்படின்னா, தேவதா சாதிருஷ்யத்தை பார்க்கும் பொழுது ஆக்னேய இஷ்டி தான் பிரகிருத்தின்னு சொல்லணும். ஏன்னா ஆக்னேயம் பய ஆக்னேய புரோடாச. திரவிய சாதிருஷ்யத்தை பார்க்கும் பொழுது ஐந்திரம் பயகான்ற யாகம் தான் இதுக்கு பிரகிருத்தின்னு தோன்றது. அங்கேயும் பயசு, இங்கேயும் பயசு. சாதிருஷ்யம் தான் நியாமகம் அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு பூர்வ மீமாசையில என்ன சொன்னா, தேவதா சாதிருஷ்யத்தை காட்டிலும் திரவிய சாதிருஷ்யம் தான் பலியஸ்ன்னு சொன்னான். தேவதைக்கு அவ அப்பிரதானியம் சொல்றாளே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சமாதானம் என்ன தெரியுமா இல்லையோ, தேவதைக்கு அப்பிரதானியம் சொல்லல, தேவத்தோத்தேசேன திரவிய தியாகம்ன்றதுதான் யாகம். அந்த அந்த யாகத்துல நமக்கு சந்நிகிதமா இருக்கிறது திரவியம்தான். நமக்கு சந்நிகிதமா இருக்கிறது திரவியம்தான். என்ன, நமக்கு சந்நிகிதமா இருக்கிறது திரவியம்தான். ஏன்னா கையில திரவியத்தை வச்சுட்டு தானே இந்திரா ஏதன் நவமான்னு சொல்றான். அதனால திரவிய சாதிருஷ்யத்தை எடுத்துக்கணும்னு சொன்னாரு தவிர்த்து கர்ம அனுஷ்டானம் பண்ற சமயத்துல அனுஷ்டானத்துல திரவியம் சந்நிகிதமா இருக்கு. அதாவது தேவதைக்கு அப்பிராதானியம் சொல்லல. இந்த மாதிரி விஷயங்களை சுத பிரகாசிக்கிற சேவிச்சுக்கணும் அப்படின்னார். இப்போ அத்தியாயாதுஷு இவ அவாந்தர விஷய பலாதி அந்யதா 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 பேதமானது அத்திர அபேத்ரி பேதகமாக ஆகாது. தத்துல்ய கர்த்திருபேதா, எப்படியானால் பலபேதம் விஷயபேதம் பிரபந்த பேதகமாக ஆகாதோ அதே மாதிரி கர்த்திருபேதமும் விஷயபேதகமாக ஆகாது. கலிபல கலுஷை அர்த்தே விரோத கல்பிதா, இந்த விஷயத்தை விஸ்திருதமாக சுத பிரகாசிக்கிற தெரிவிச்சுக்க வேண்டியது. நம்மளுடைய பாஷ்ய பாவ பிரகாசத்திலையும் இது எல்லாத்தையும் விஸ்திருத்தமாக எழுதியிருக்கோம். இப்போ சங்கர பாஷ்யத்தை என்ன பண்றாருன்னா, பல ஜிக்யாஸ்ய பேதாச்ச அப்படின்னு சொல்லிருக்கார் அவர். பலபேதம் இருக்கு, ஜிக்யாசிய பேதம் இருக்கு. அங்க தர்மோ ஜிக்யாசிய அத்திர பிரம்ம ஜிக்யாசியம் தத்திர பலம் அந்நியது அத்திர பலம் அந்நியது. அதனால ரெண்டும் வேற வேற சாஸ்திரம் அப்படின்னு சங்கரர் சொன்னார். அதை மனசுல வச்சுட்டுதான் விஷய பலாதி அந்நதாபி அபேத்ரின்னு சாச்சர். அதெல்லாம் அது பேதம் இருந்தாலும் அது பிரபந்த பேதகமாகவோ சாஸ்திர பேதகமாகவோ ஆகாது அப்படின்னு. தத்தத் வைசிஷ்டிய பேதாத் யதகணி பிதுரா தேவதா பூர்வபாகே சம்யா வைஷமிய மாத்ராதபி கதம் யதாதீத யஷ்டவ்யபங்கா உத்தேஷ்யாகாரபேதः ஹ்யஸ்தி உத்தேஷ்யாகாரபேதோ ஹ்யயமிய ஹவிஷாம் உக்தி பின்னே பிரயோகே தௌர்பல்யம் பக்ஷவேத்யாத் மிதி சரமதயா திரவியதோ தேவதாயா அப்படின்னு சாச்சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, தத்தத் வைசிஷ்டிய பேதாத் யதகணி பிதுரா தேவதா பூர்வபாகே. இப்போ தேவதா ஸ்வரூப விஷயத்துல பூர்வ மீமாசைக்கும் உத்தர மீமாசைக்கும் விரோதம் இருக்கே அப்படின்னா, எப்படின்னா மகேந்திராய இந்திராய அப்படின்னு சொல்றோம். இந்திராயாதிராஜ இந்திராய ராஜ்ஞே இந்திராயாதிராஜாய இந்திராய ஸ்வராஜ்ஞே அப்படின்னு பிரதானவதேவ ததுக்தம் சூத்திரத்துல எடுத்திருக்காரு. இந்த வேத வாக்கியத்தை எடுத்திருக்காரு. இந்த சூத்திரங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூத்திரங்களை கொஞ்சம் கண்டஸ்தம் பண்ணுங்க. தினமும் கர்த்தால எழுந்த உடனே ஒரு தடவை சூத்திரங்களை படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சூத்திரங்கள் தெரியலன்னா ரொம்ப அவமானம். என்ன தத்தத் வைசிஷ்டிய பேதாத் என்ன கேட்ட,
சுவாமி வந்து பூர்வமீமாம்சக்கால் என்ன சொல்றான்னா, இந்திரன் வேற, மகேந்திரன் வேற. இந்திரன் என்ன, இந்திரன் வேற, மகேந்திரன் வேற அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அக்னையே சுச்சையே, அக்னையே பாவகாய, அக்னையே அன்னவத்தே, அக்னையே நாதாய, அக்னையே க்ஷாமவத்தே, எல்லா இடத்துலயும் அக்னி அக்னின்னு இருக்கே தவிர்த்து, அக்னி அக்னின்னு இருக்கே தவிர்த்து இந்த அக்னிகள்லாம் வேற. இந்த அக்னிகள்லாம் வேற. தத்தத் வைசிஷ்டிய பேதா எது அகணி பிதுரா தேவதா பூர்வபாகே, பூர்வபாகத்துல பூர்வபாகே தத்தத் வைசிஷ்டிய பேதாத் மகத்துவம், மகத்துவம், சுச்சித்வம், பாவகத்துவம், அக்னையே பதிகிருத்தே புரோடாசம், பதிகிருத்துவ விசிஷ்ட அக்னி வேற. தத்தத் வைசிஷ்டிய பேதாத் தேவதா பிதுரா பூர்வபாகே பூர்வமீமாம்சாயாம் எது அகணி சொல்லப்பட்டது. சம்யா வைஷமிய மாத்திராதபி, இது மட்டும் இல்ல, வெறும் பேரு பேரு வேறையா இருந்தாலே, அந்த ஆணுபூர்வி வேறையா இருந்தாலே இதெல்லாம் வேற. சம்யா வைஷமிய மாத்திராதபி கதம் இயதா அதீத எஷ்டவ்ய பங்கா அப்படின்னார். அப்போ இப்படி சொல்லிட்டோமானால் என்ன கேள்வி அப்படின்னார், இப்படி சொல்லிட்டோமானால் அப்போ எஷ்டவியமான தேவத்தை இருக்கும் இல்லையோ, என்ன இப்போ சம்யா பேதாச்ச பேதா இஷ்டா, சம்யா பேதத்தினாலையும் பேதமானது இஷ்டம். அதாவது பூர்வபக்ஷம் எது, தத்தத் வைசிஷ்டிய மாத்திராத் எது அகணி பிதுரா தேவதா பூர்வபாகே சம்யா வைஷமிய மாத்திராதபி, இது வரைக்கும் பூர்வபக்ஷம். சம்யா வைஷ விதி சப்தேன நிகமேஷு தேவதா வக்தவ்யார் ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது அதாவது விதி வாக்கியத்துல எப்படி தேவதா சொல்லியிருக்கோ அப்படித்தான் எடுத்துக்கணும். விதி வாக்கியத்துல எந்த ஆணுபூர்வியில தேவதா சொல்லியிருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். இப்போ ஆக்னேய எதா ஆக்னேயோ அஷ்டாகபாலஹா புரோடாசான்னு இருக்கு. எதா ஆக்னேயோ அஷ்டாகபாலோ மாவாஸ்யாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவத்தின்னு இருக்கு. அந்த இடத்துல ஆக்னேயான்னு இருக்கு, அந்த இடத்துல அக்னின்னு தான் இருக்கு. அப்போ அந்த யாகம் பண்ணும் பொழுது அக்னை இதன் நோமான்னு சொல்லணும். விதி வாக்கியத்துல என்ன சப்தம் இருக்கோ அதான் இடத்துக்கு தமக்னேத்யுபிஸ்தமாசுஷுக்ஷிணி தமத்யஹ தமஸ்மனஸ்பரின்னு வேதத்துல ஆசுஷுக்ஷிணின்னு இதுக்கு பேரு, அக்னிக்கு பேரு ஆசு. சீக்கிரமே சுக்ஷணி அது அழிஞ்சு போயிடும். இப்போ இல்லாட்டா அழிய வைக்கணும்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. ஆனா அக்னி சப்தமும் வன்னி சப்தமும் ஆசுஷுக்ஷணி சப்தம் ஒன்னா இருக்கே, அந்த சப்தம்லாம் சொல்லக்கூடாது. விதி வாக்கியத்துல என்ன சப்தம் இருக்கோ அதுதான் சொல்லணும்னு சொல்லிருக்கார். சம்யா வைஷமிய மாத்திராதபி, அதே ஆணுபூரி தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. என்ன இப்போ ராமாயணத்துல பார்த்தோன்னு வச்சோங்களேன், ராமஹான்னு சொல்லலாம், லக்ஷ்மண பூர்வஜகான்னு சொல்லலாம். அங்க அப்படிலாம் இல்லையே, இங்க அப்படி இருக்க அப்படின்னார். இப்படி பூர்வபக்ஷம். அதனால ஆனா மத்த ராமாயணாதிகள் அப்படி இல்லையே, அப்படி அப்படி இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது என்ன கேக்குற விஷயம், கதம் ஈயதா அதீத எஷ்டவ்ய பங்க. சரி சுவாமி, நீ என்ன சொல்ல வர, மகத்துவ விசிஷ்ட இந்திரன் வேறன்னு பூர்வமீமாம்சையில சொல்றான், பதிகிருத்துவ விசிஷ்ட அக்னி வேற.
பாவகத்துவ விசிஷ்ட அக்னி வேறன்னு சொல்றாளோ இல்லையோ, ஒரே அக்னியே வேற வேறன்னு சொல்றாளே, அது மாத்திரம் சம்யா பேதத்தினாலேயும் சொல்றா. அக்னி பரியாய சப்தங்கள் சொல்லக்கூடாது, விதி வாக்கியத்துல என்ன சப்தம் இருக்கோ அந்த சப்தம் தான் சொல்லணும்னு சொல்றாளே. இதுல என்ன தெரியறது? இதுல என்ன தெரியுதுன்னா, இது இப்படி சித்தாந்தம் இருக்கு கிடையாது. இப்போ ராமாயணாதிகள்ல ராமனை எந்த சப்தங்கள்ல வேணா சொல்லலாம் இல்லையா? ராமனை எந்த சப்தத்தினாலே சொல்லலாம் இல்லையோ? என்ன என்ன சொன்னா, தேவதாத்வம் என்பது இந்திரனுக்கு இருக்கிற தேவதாத்வம் மகேந்திரனுக்கு இல்லைன்னு சொல்றாரு. இது எப்படி நம்மளால ஒத்துக்க முடியும்? என்ன இப்ப நம்மளே தமிழ்லயே வச்சோம், சக்கரவர்த்தி திருமகன் சொல்றோம், சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்றோம், ராமன்னு சொல்றோம், கௌசல்யா நந்தவர்தனான்னு சொல்றோம், எல்லாம் ஒண்ணுதானே. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் யாராவது? அதான் அப்படின்னு கேள்வி. பூர்வ மீமாம்சையில அப்படி சொல்றாளே, அதுக்கு பதில் என்ன தெரியுமா? கதம் ஈயதா அதீத எஷ்டவிய பங்க, இப்படி சொன்னதுனாலேயே என்ன வந்து व्यक्ति மாற மாட்டான். சையையில இருக்கிற ராஜாவும் போஜன விசிஷ்டமான ராஜாவும் ஆசன விசிஷ்டமான ராஜாவும் ஒத்தந்தானே. சுவாமி அப்போ பின்னன் சொல்றாளே அப்படின்னா, நியதாதிகாரியா இருக்கிறவா நியதாதிகாரிகளுக்கு பின்னம் தான். இப்போ ஒரு ராஜா இருக்கான், அவன் சயனத்துல படுத்துட்டு இருக்கான். அப்ப சில பேரை பார்ப்பான், சில பேரை பார்ப்பான். ஆசனத்துல உட்கார்ந்து இருப்பான், அப்ப சில பேரை பார்ப்பான். நடந்து போகச்சே சில பேரை பார்ப்பான். அந்தந்த அவஸ்தா விசிஷ்டமான ராஜா ஒத்தனா இருந்தாலும் அப்போ அப்போ அவனை உபசர்ப்பணம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் வேற தானே. என்ன அப்போ ராஜா அதனால பின்னனா ஆயிட மாட்டான். என்ன ராஜா பின்னனா ஆயிட மாட்டான். பூர்வ மீமாம்சையில சொன்னது சரிதான். இந்த யாகம் பண்ணும் பொழுது பதிகிருத்துவ விசிஷ்டமான அக்னிய உத்தேசிச்சு பண்ணணும். இன்னொரு யாகம் பண்ணும் பொழுது க்ஷாமவத் அக்னியை உத்தேசிச்சு பண்ணணும். அதுக்கு திருஷ்டாந்தம் லோகத்துல சொன்ன இல்லையா, ராஜ திருஷ்டாந்தம். உத்தேசியாகார பேதோகி அயமிக அவிஷாம் முக்தி பின்னே பிரயோகே. முக்திகளால பின்னமா இருக்கிற பிரயோகத்துல உத்தேசாக்கார பேதம் இருக்கும். அக்னயே பதிகிருத்தே இதன்னமமா, அக்னயே க்ஷாமவதே இதன்னமமான்னு சொல்லலாம். உத்தேசாகார பேதோகி அயம் இக ஹவிஷாம் முக்தி பின் ஹவிஷாம் யஹ் பிரயோகா முக்தி பேதேன பின்னா பிரயோகா. இல்லட்டா ஹவிஷாம் உத்தேசாக்கார பேத, ஹவிஷாம் உத்தேசாக்கார பேத முக்தி பின்னே பிரயோகே சப்த பேதேன பின்னே दौर्बल्यन्तु अक्षवेद्यात् मिति चरमतया द्रव्यतो देवतायाः दौर्बल्यन्तु अक्षवेद्यात् मिति चरमतया द्रव्यतो देवता. இப்ப நான் கேட்ட பாருங்க அந்த விஷயம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது இப்போ ஆக்னேயம் பயகான்ற விகிருதி யாகத்துல பிரகிருதி என்னன்னு கேட்டா, ஆக்னேய புரோடாசமா ஐந்திர பயகா அப்படின்னா திரவிய சாதிருஷ்யம் தான் எடுத்துக்கணும், தேவதா சாதிருஷ்யம் எடுத்துக்கூடாது. திரவியம் பிரபலம்னு சொன்னார அப்படின்னார். தௌர்பல்யம் து அக்ஷவேத்யாத், கண்ணுக்கு தெரிகிறது இது பயசு. மிதி சரமத்தையா, தேவத்தைன்றது சாஸ்திரத்தினால தெரியக்கூடியது. அதனால திரவியத்தாக, திரவியத்தை காட்டிலும் தேவதாயாக தௌர்பல்யம். அந்த தௌர்பல்யம் சொன்னாரே தவிர்த்து ஆராத்தியத்துவன தேவதைக்கு உள்ள ஒரு வைசிஷ்டியத்தை இல்லைன்னு சொல்லல.
தத்தத் வைசிஷ்டிய பேதாத் யதகணி பிதுரா தேவதா பூர்வபாகே ஒரு யுக்தி. சம்ஞா வைஷமிய மாத்திராதபி தேவதா பேத அகணி. சமாதானம் கதம் ஏதா அதீத எஷ்டவிய பங்க. அதீதஸ்ய எஷ்டவியஸ்ய தேவதா விசேஷஸ்ய பங்கः நாஸ்தி. அதே தேவதை தான். உத்தேஷ்யாகார பேதோஸ்தி, உத்தேஷ்யாகார பேதோஸ்தியமிக அப்படி ஒரு பாடம். ஹி அயமிகன்னு பாடம். ஹவிஷாம் உத்தேஷ்யாகார பேதः உக்தி பின்னே பிரயோகே அஸ்தி. இது நல்ல உதாரணம் சிந்தாமணியில சாதிச்ச ராஜதிருஷ்டாந்தம். ராஜதிருஷ்டாந்தத்தை சொல்லி சாதிச்சார். ராஜாவை பின்ன பின்ன அதிகாரிகள் பின்ன பின்ன ரூபேண தௌர்பல்யந்து அக்ஷவேத்யாத் மிதி சரமத்தையா. மிதினா ஞானத்துல சரமமா இருக்கிறதுனால திரவியத்தோ தேவதாயாக, தேவதாயாக திரவிய தேவதாயாக திரவியத்தோ தௌர்பல்யம். அக்ஷவேத்யாத் அக்ஷவேத்யாத் திரவியதः தேவதாயாக மிதி சரமத்தையா தௌர்பல்யம். அதனுடைய ஞானம் கடைசியில வர்றதுனால, சாப்த போதத்தினால வர்றதுனால தௌர்பல்யம் சொன்னார். கவிதாரிகேய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.